ChatGPT, Claude AI. Hey everyone, it's MD Faris. ChatGPT பற்றி நம்ம எல்லாரும் பேசியிருப்போம், நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டே டு லைஃப்பில். ஸோ வந்துட்டு ஒரு கம்பெனியனாகவே நம்மளுக்கு மாறிடு ChatGPT. பட் ரீசெண்ட் ஃபியூ மந்த்ஸாகவே பார்த்தோம்னா இந்த கிளாடை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தோம், காதில் வாங்கியிருப்போம். நான் லாஸ்ட் 3 months நான் வந்துட்டு கிளாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நான் கிளாடை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்ம காலேஜில் நம்ம நிறைய பிடிஎஃப்லாம் இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் சரி, நம்ம அதை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சம்மரைஸ் பண்ணி கேட்டோம்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு ஹை வெயிட்டேஜ் கொஷின்ஸை நம்ம கேட்டோம்னா, அது எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு விஷுவலாக அது பார்க்கணும், ஒரு மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் படிக்க ஆசைப்பட்டால் கூட அந்த மாதிரி உங்களுக்கு கிளாட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். செகண்டாக பார்த்தோன்னா, கோடோட எரர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா, நம்ம சேனலோட ப்ரீவியஸ் ஆடியன்ஸ்க்கு தெரியும், நான் வந்துட்டு என்னோட வீட்டுக்கு ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு கிட்டத்தட்ட 7 months கிட்ட ஃபில்ட்ரேஷன், அந்த ஒரு கோட் ஃபில்ட்ரேஷன் பிரச்சனை நிறைய போயிட்டு இருந்துச்சு. அண்ட் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணவே முடியல. அண்ட் ஃபைனலி கிளாட் வந்ததுக்கப்புறமா சேம் கோடை நான் கொடுத்தேன். அதில் உள்ள எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எனக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் 2 months-ஆக எந்த ஒரு எரருமே இல்லாமல் பக்குமே இல்லாமல் என்னோட ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்கள் கிளாடில் நீங்கள் கோட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல எரர் இருக்குது, அதே மாதிரி இந்த லாஜிக்னால தானே இது தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எடுத்தே காமிச்சிடும் டெக்ஸ்ட்டாக. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் தேர்டாக, கான்டென்ட் க்ரியேஷனுக்கு நான் பெருசாக கிளாட் யூஸ் பண்ணது கிடையாது. சம்டைம்ஸ் இந்த கண்டென்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த விஷயத்தில் இந்த கிளாடை விட எனக்கு ChatGPT பெட்டராக இருக்குதுன்னா ChatGPT எனக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃபோர்த், இது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். நானே ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் டெவலப்பர்ஸ்லாம் கிளாடுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பெரிய மேஜர் காரணம் இதாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சாஸே உங்களால் கிளாட் வச்சு பில்ட் பண்ண முடியும். பட் ஃப்ரீ வெர்ஷனில் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் ஒரு லேண்டிங் பேஜோ இல்லை ஒரு CGPay கால்குலேட்டர் டு-டூ லிஸ்ட் ஆப்போ இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ஒரு மினி வெப்சைட் ஒரு லேண்டிங் பேஜ் உங்களால் பண்ண முடியும். பட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதே ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கிற சேம் சேட்டில் நாங்கள் ஒரு கோட் ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, JavaScript இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணி அதை நாங்கள் VS கோடில் போட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்டாக ஒரு சாஸாக நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வர கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னே சொல்லலாம், என்னோட ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர், நம்ம எல்லாமே எயிட்டை அண்ட் நம்ம ஹியூமனிட்டி டிஸ்கஸ் பண்ணுறோன்னா சில விஷயம் நமக்கு ஐடியா இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி அதை கொண்டு போகிறது, எப்படி சொல்லணுன்றதே தெரியாது. அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம ஏதாச்சும் சேட் பண்ணுறோம் அதுக்கிட்ட அப்படின்னா, அதை என்ன பண்ணோம்னா கன்ஃபியூஸ்டாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும். லைக் போல்ஸ் ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்து அவர் நான் அதை மல்டிபிள் டிவிஷன்ஸாக பிரிக்கணும்னா ஒரு 2 பேஜ் கொடுத்து அந்த மாதிரி உங்ககிட்ட கொஷின் ஆஸ்க் பண்ணி, அதாவது நீங்கள் கொடுத்த அந்த கன்ஃபியூஸ்டான ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு அது உங்ககிட்டயே கொஷின் கேட்டு அதில் நீங்கள் அது கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரொம்பவே பிடிச்ச ஃபீச்சர். அண்ட் இதெல்லாமே தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் இதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாடை நான் என்னோட ஸ்டடி பார்ட்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கோடிங் மென்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் ஒரு PPT ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜில் எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் பேஸ்டு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட 0th ரிவ்யூக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் 0th ரிவ்யூவில் அது தகுந்த மாதிரி தான் PPT பண்ணணும். நாங்கள் ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லேயே இருந்ததுனால அதை பண்ணல. லாஸ்ட் மினிட்ல நாங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் பீரியடே அந்த 0th ரிவ்யூ தான் காலேஜில். நான் பஸ்ஸில் போகும்போதே நான் ப்ராம்ப்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் எங்களோட PPT தான் அங்கே ஸ்டாண்ட் அவுட்டும் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பல விஷயங்களில் இந்த கிளாட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நீங்களுமே கிளாட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் கிளாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். Hope you learned something in this video. Thank you for watching. Bye bye.